நீ கூட ரொம்ப நல்லவ சரளா. தேங்க்யூ மோனிகா. என்னோட ஐபோன். ஏய் நீ ஒரு தெரியா? ஐயோ நான் உண்மையா சொல்றேன், இத நான் எடுக்கவும்ல என் பையில வைக்கவும் இல்ல. பசங்களா, உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி. என்னதுமா? கிராமத்துல இருந்து உன் சித்தி பொண்ணு வீட்டுக்கு வரா. ஹை, எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. ஐயா கிராமத்துல இருக்க பொண்ணா, அவளா வீட்டுக்கு வரக்கூடாது. அவ வந்தாலே உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஜாலியா இருக்க போகுது. அப்படியா? ஓகே சரி. ஐசக், கிராமத்துல இருந்து இந்த பொண்ணு வர போறது நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஒண்ணும் இல்லப்பா. சிட்டில வீடெல்லாம் எவ்வளவு பெருசா இருக்கு. கிராமத்துல இந்த மாதிரி வீடுங்களே பார்க்க முடியாது. ஏய் ஐசக், மோனிகா வந்து நினைக்கிறேன். வா வா போலாம். ஹாய். ஹாய். நான் தான் உங்க சித்தி பொண்ணு மோனிகா. வா உள்ள வா. தேங்க் யூ. வாவ், இந்த வீடு எவ்வளவு அழகா இருக்கு. பார்க்கிறதுக்கு அப்படியே மாளிகை மாதிரி இருக்கு. தேங்க்யூ. ஆமா, உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு இப்படிதான் இருக்கும். மோனிகா, ஆன்ட்டி. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண மோனிகா. நான் கூட தான் ஆன்ட்டி. பசங்களா, மோனிகா கூட நல்லா ஜாலியா விளையாடி என்ஜாய் பண்ணுங்க. நான் வரேன். சரி வா, என் ரூம் எல்லாம் சுத்தி காட்டுறேன். மோனிகா, இங்க பாரு, இதுதான் என்னோட ரூம். வாவ், இந்த பெட் எவ்வளவு மெத்துன்னு இருக்கு. இதுக்கு முன்னாடி நீ பெட்டே பார்த்தது இல்லையா? இல்ல, நான் தரையில தான் படுப்பேன். ஓகே. இதெல்லாம் மேக்கப் ஐட்டம்ஸா? நான் இதெல்லாம் பார்க்கலாமா? பாரு. சரி. இப்ப நான் எப்படி இருக்கேன்? ரொம்ப அழகா இருக்க. சுமாரா தான் இருக்கேன். ஹாய், இது என்ன போன்? இதுதான் ஐபோன். நீ பார்த்தது இல்லையா? இல்ல, நான் இத பார்த்ததே இல்ல. பசங்களா வாங்க, சாப்பாடு ரெடியா இருக்கு, சாப்பிடுங்க. ஓகேமா, வா மோனிகா, சாப்பிட போலாம். வாவ், சூப்பர். இது என்னது? இதுதான் சுஷி. ஓ அப்படியா? உங்க வீட்ல சமைக்கிறதுக்கு ஆளா இருக்காங்களா? இருக்காங்களே. ஏன் உங்க வீட்ல யார் சமைப்பா? எங்க வீட்லலாம் நானே எங்க அம்மா தான் சமைப்போம். இதை எப்படி சாப்பிடுறது? எனக்கு ஃபோக் கிடைக்குமா? மோனிகா, இதெல்லாம் ஃபோக்ல சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் சாப்ஸ்டிக்ல தான் சாப்பிடணும். ஓ அப்படியா? இந்தா பரவாயில்ல, நீ இதுல சாப்பிடு. ஒரு மாதிரி இருக்கு. நான் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் போட்டுக்கிறேன். மோனிகா குடு, நானும் ட்ரை பண்றேன். இந்தா. வாவ், சூப்பரா இருக்கு மோனிகா. கேம் விளையாடி விளையாடி போர் அடிக்குது. உங்ககிட்ட ஒயிட் பேப்பர்ஸ் இருக்கா? இருக்கு. ஓகே, இப்படி மடிச்சிட்டோனா பேப்பர் ராக்கெட் ரெடி. சரி வாங்க, இத பறக்க விடலாம். 1 2 3 விடலாமா? மோனிகா, உன்னோட கேம்லாம் செம சூப்பர், செம ஜாலியா இருந்துச்சு. நாங்க கிராமத்துல இந்த மாதிரி விளையாட்டு தான் விளையாடிட்டு இருப்போம். மோனிகா, நீ எங்க கூட இருந்தா டைம் போறதே தெரியல. பேசாம நீ எங்க கூட இருந்துறியா? நீ கூட ரொம்ப நல்லவ சரளா. தேங்க்யூ மோனிகா. நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப போர் அடிக்கிறீங்க. ஏன் ஐசக்? நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப போர் அடிக்கிறீங்க. நான் போறேன். மோனிகா, அவன் பேசுறது எதையும் மனசுல வச்சுக்காத. சரி, வா நம்ம விளையாடலாம். சரளா இங்க வா. என்ன
சரி இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன ஐசக்? எனக்கு மோனிகா பிடிக்கல, அப்புறம் விளையாடாத. நீ அப்படிலாம் சொல்லாத ஐசக், எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அப்படிதான் விளையாடுவேன். போ. இரு உன்னை என்ன பண்ற பாரு. எல்லாருக்கும் மோனிகா தான் பிடிக்குது. அம்மாக்கும் சரி அக்காக்கும் சரி. போற போக்கு பார்த்தா எல்லாருக்கும் மோனிகா தான் பிடிக்கும் போல இருக்குது. என்ன மறந்துடுவாங்க போல இருக்கு. இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். ஐடியா. இந்த போன் எடுத்து மோனிகா பேக்ல வச்சிடலாம். யாருன்னா கேட்டா அவதான் எடுத்தான்னு சொல்லிடலாம். நான் யாருன்னு காட்டுறேன் மோனிகா. எங்க கிராமத்துலலாம் ரொம்ப ஜாலியா இருக்கும். ஓ அப்படியா? அக்கா, என்னோட ஐபோன் எங்க? ஐபோனா? நான் எதுவும் பார்க்கலையே. மோனிகா, நீ பார்க்கல? இல்ல, நான் பார்க்கல. அப்பா வா, என் கூட வந்து ஐபோன் தேடி கொடு. சரி வா தேடலாம். இங்கேயும் இல்ல. இங்கேயும் இல்ல. இங்கேயும் இல்ல. இங்கேயும் இல்லையே. எங்க தேடியும் ஐபோன் கிடைக்கலையே. இந்த பேக் யாருது? இது என்னோட பேக் தான். அதுல இருக்கா பாரு. இதுல எதுவும் இல்ல, வேணா பாத்துக்கோங்க. என்னோட ஐபோன். ஏய், நீ ஒரு தேடியா? ஐயோ, நான் உண்மையா சொல்றேன். இத நான் எடுக்கவும் இல்ல, என் பையில வைக்கவும் இல்ல. கால் வலிச்சு பைக்குள்ள வந்துச்சா? மோனிகா, என்னது இது மோனிகா? சரளா, என்ன நம்பு, எனக்கு ஒண்ணும் தெரியாது. இரு எங்க அம்மா கிட்ட சொல்றேன், நீ ஒரு திருடின்னு. ஐசக், அந்த மாதிரிலாம் என்ன பேசாத. சும்மா அழுது நடிக்காத, நான் எங்க அம்மா கிட்ட போய் சொல்றேன். இரு. மோனிகா, ஏன் இப்படி பண்ண? சரளா, உண்மையா சொல்றேன், எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. அம்மா, அக்கா ஐபோன் தீண்டிட்டு ஐபோன். என்னது? உன்னோட ஐபோனை அக்கா திருடிட்டாளா? வா கேக்கலாம். மோனிகா, நீ ஐசக்கோட ஐபோனை திருடுனியா? உண்மையா சொல்லு. உண்மையாதான் ஆண்டி சொல்றேன், நான் திருடல. இங்க பாரு மோனிகா, பொய் சொல்லாம உண்மையை சொல்லு. நான் உண்மையாதான் ஆண்டி சொல்றேன். இரு இதுக்கு ஒரு வழி இருக்கு. நான் போய் சிசிடிவி கேமரா பாக்குறேன், அதுல தெரிஞ்சிடும் உண்மை. அம்மா, ஐபோன் தான் மோனிகா பேக்ல இருந்துச்சுல, அப்புறம் எதுக்கு சிசிடிவி கேமரா பார்க்கணும்? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. கேமரா கிட்ட இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. நான் போய் செக் பண்ணிட்டு வரேன். இப்பதான் நான் கேமரா பாத்துட்டு வரேன். ஐசக், நீதான் உன்னோட ஐபோனை மோனிகாவோட பேக்ல வச்ச. மோனிகா எதுவுமே பண்ணல, எல்லாத்துக்கும் நீதான் காரணம். ஆண்டி, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, நான் இப்படி பண்ணலன்னுட்டு. எனக்கு தெரியும் மோனிகா, நீ அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டேன்னு. ஐசக், நீ அந்த மாதிரி பண்ண? பின்ன எல்லாரும் மோனிகா மோனிகா சொல்றீங்க, என்ன யாருமே பாசம் காட்ட மாட்டீங்க. நான் வீட்டை விட்டு வெளிய போறேன். ஐசக், அப்படிலாம் இல்ல, எங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். என்ன மன்னிச்சிடு மோனிகா. உன்னை மன்னிச்சிட்டேன் ஐசக். ஐசக், உனக்கும் ஒரு அக்கா இருக்குது, அதனால மோனிகா மேலயே நீ அன்பு காட்டு, சரியா?